ரஷ்யாவில் நீல நிறத்தில் சுற்றித் திரிந்த நாய்கள். அதிர்ந்து போன ஆராய்ச்சியாளர்கள். செர்னோபைல் கதிர்வீச்சுதான் காரணமா? 1986 சோவியத் யூனியன் இருந்தபோது செர்னோபைல் அணு உலை வெடித்து மிக பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. அந்த விபத்தால் 30க்கும் மேற்பட்டோர் பாதிப்புக்குள்ளாகி அதன் பின் வந்த நாட்களில் கடும் கதிர்வீச்சு நோய்க்காளாகி அனைவரும் இறந்து போனார்கள். இறுதியாக சோவியத் யூனியன் 3,35,000 மக்களை அங்கிருந்து வெளியேற்றி அணு உலையை சுற்றிய 35 கிலோமீட்டர் அகலமான எல்லையை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்தது. அந்த இடத்தில் இருந்த மரம், செடி, புல், பூண்டு, விலங்குகள், பறவைகள் என மொத்த சுற்றுச்சூழல் அமைப்பும் கருகி சாம்பலானது. இந்த சம்பவத்தின் விளைவாக 6000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் தைராய்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டனர். பல ஆயிரம் பேர் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்ததாக ஐக்கிய நாடுகள் சொல்லப்படுகிறது. இந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு அருகே சுற்றித் திரிந்த நாய்களில் 3 நாய்கள் நீல நிறத்தில் இருக்கின்றன. இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை இந்த நாய்கள் கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டிருக்கலாமோ என்ற அச்சம் பலருக்கும் எழுந்துள்ளது. குறிப்பாக 2 வாரங்களுக்கு முன்னர் நன்றாக இருந்த நாய்கள் எப்படி திடீரென நீல நிறத்தில் மாறின என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்நிலையில் அந்த நாய்களை செர்னோபைல் நாய்கள் அமைப்பு ஆய்வு செய்தது. அதில் இந்த நாய்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று உறுதியாகியுள்ளது. மேலும் இந்த நாய்கள் நீல நிறத்தில் இருப்பதற்கு கதிர்வீச்சுகள் காரணமில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அந்த பகுதியில் உடைந்த நிலையில் இருந்த கழிப்பிடத்திற்குள் இருந்த ஒரு வகை பெயிண்ட் கெமிக்கலில் இந்த நாய்கள் உருண்டதால் இந்த நிறம் ஏற்பட்டிருப்பதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. அட, ஒரு பெயிண்ட் டப்பாவுக்கா இந்த பீதியை கிளப்புறீங்க?